தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் திருமணம் செய்வதற்கு என்ன தகுதி வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க போகிறோம். இது என்னங்க புது கதையாக இருக்குது? திருமணம் செய்கிறதுக்கு என்னங்க தகுதி வேணும்? பையன் வளர்ந்துட்டான், வேலைக்கு போயிட்டான், வீடு வாங்கிட்டான், காடி வாங்கிட்டான், அடுத்து என்னங்க திருமணம் தானேங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்படி தான் நம்ம வழக்கமாக நினைக்கிறோம். திருமணத்தில் போய் பொண்ணு பார்க்கும்போது, மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, என்ன பழக்கம், நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கின்றனவா அப்படின்னு பொதுவாக கேட்பாங்க. ஆமாம் தானங்களே? இதற்கு பின்னால் இருக்கிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று மாப்பிள்ளை பொருளாதார அடிப்படையில் நன்றாக இருக்கிறாரா, அது வேலைக்கு போயிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து வீடு வாசல் ஏதாவது வாங்கியிருக்கிறாரா அப்படின்னு கேட்குறது ரொம்ப முதன்மையான ஒன்று. வங்கியில் ஏதாவது பணம் சேமிப்பில் வச்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்குறதும் ரொம்ப முதன்மையான ஒன்று. ஏனென்று சொன்னால், திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார், திருமணம் செய்வதற்கு தகுதி என்ன அப்படின்னு சொன்னால், 5 பேரை காக்கின்ற கடமை அந்த இருவருக்கும் ஏற்பட வேண்டும், ஏற்பட்டிருந்தால்தான் திருமணம் செய்து கொள்வதற்கு தகுதியுடையவர்கள்னு சொல்கிறார். அதான் பையன் நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கணுங்க, பொண்ணு நல்லா வளர்ந்துருக்குங்க, பெரிய பொம்பளை மாதிரி தெரியுது, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் அப்படிங்கிறது இல்லை. கையில் காசு மட்டும் இருந்தால் போதும் இல்லை, கார் வீடு வாங்கியிருந்தால் மட்டும் போதும் இல்லை. அதற்கு மேலே இல்லறத்தை நடத்துவதற்காக திருவள்ளுவர் சில கடமைகளை குறிப்பிடுகின்றார். நாம் கூட இந்த திருமணத்தில் தாலி கட்டும்போது 3 முடிச்சு போடும்போது ஒரு முடிச்சு இல்லறத்தாருக்குரிய கடமையை சுமப்பதை பற்றி பேசணும். அதில் ஒன்று என்னன்னா, இந்த திருமணம் பண்ணி வாழ்கின்ற இணையர்கள் அவருடைய பெற்றோர்களை காப்பதற்குரிய தகுதியை பெற்றுவிட்டார்களா? அதை தென் புலத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவை காப்பாற்றுறதுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொள்வதற்கும் இன்னும் அப்பா அம்மாவை நம்பிக்கிட்டு இருக்காங்களா, இல்லை அவங்களுடைய சொந்த உழைப்பில் பணத்தில் காப்பாற்றி கொள்வார்களா என்கின்ற 1வது தகுதியை சொல்கிறார். தென் புலத்தார் அப்படின்னா வீட்டில் இருக்கின்ற பெரியவங்களை காப்பாற்றுற தகுதி அவர்களுக்கு வந்து விட்டதா ஒன்று. அடுத்து தெய்வம்னு சொல்கிறார். தெய்வம்னு சொன்னால், இதுவரைக்கும் திருமணத்திற்கு முன்பாக அந்த வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் தான் அந்த வீட்டில் இறை வழிபாடை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ இந்த திருமணமான பிறகு இந்த பையன் இல்லை அந்த பொண்ணு வீட்டில் சுயமாக சொந்தமாக ஒரு இறை வழிபாட்டை செய்ய முடியுமா? அதற்கு தான் நாம் என்ன சொல்கிறோம், சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு இறை வழிபாட்டை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். இறை வழிபாட்டிலே சமய வகுப்புகளுக்கு அனுப்ப வேண்டும், திருமுறைகள் ஓத வேண்டும், பூசணைகளை பழக வேண்டும். அதற்கு தான் என்ன பண்ணாங்க, இந்த வைதிக சடங்கில் இருக்கின்றவர்களுக்கு 7 வயதிற்கு உள்ளாக உபநயனம் என்று ஒன்று செய்துவிட வேண்டும். அதாவது பூநூல் ஒன்று போட்டு விட்ருவாங்க, உபநயனம்னு சொல்லி, பூநூல் கல்யாணம்னு வாங்க. அப்படின்னா 7 வயதிற்குள்ளாக சமயத்தை படிக்க கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் திருமணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வைதிக திருமணங்களில் மாப்பிள்ளைக்கு பூநூல் அணிவித்து தான் திருமணம் செய்வது. எந்த சடங்கு செய்கிறதுனாலும் பூநூல் அணிவிக்கிற சடங்கு. அதனால தான் இந்த வைதிக அடிப்படையில் இந்த இறப்பு சடங்குகளை செய்கின்ற போது தமிழர்களுக்கு பூநூல் போடுவாங்க. அது உள்ளபடியே நம்முடைய பண்பாடு கிடையாது. அப்போது இறை வழிபாடு சமயத்தை கற்றிருந்தால்தான் நீங்கள் ஒரு இல்லத்தில் ஒரு சடங்கை செய்வதற்கு உங்களுக்கு தகுதி உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு குடும்ப தலைவன் என்கின்ற பொறுப்பை, குடும்ப தலைவி என்ற பொறுப்பை ஏற்கின்ற அந்த இணையர்களுக்கு இறை வழிபாடு செய்ய தெரிந்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் நம்ம திருமுறை திருமணத்தெல்லாம் என்ன பண்ணுறோம்னா, அந்த திருமணத்திலேயே மணமகன் மணமகள் ஆளுக்கு ஒரு திருமுறை, ஒரு திருமுறையாவது ஓத தெரிந்திருக்க வேண்டும், திருநீர் பூசி இருக்க தெரிய வேண்டும், சிவாய நம என்ற மந்திரம் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும் என்று நம்ம வலியுறுத்தி சொல்கின்றோம். அப்போது இறை வழிபாடு செய்ய தெரிவதும் ஒரு தகுதி, அதான் தெய்வம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் விருந்து அப்படின்னு, விருந்து அப்படின்னா நமக்கு வீட்டில் இருக்கின்றவரை காப்பாற்றுவது ஒரு புறம் இருக்க, அதற்கு மேலே நம்முடைய வீட்டிற்கு வருகின்ற விருந்தினர்களை, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்கள் அப்படின்னா சொந்தக்காரங்களில், விருந்தினர்னால் தெரியாதவங்க யாராவது வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு சில வேளையில் அடியார்கள் வருவாங்க, இல்லை யாராவது தெரியாதவர்கள் வந்து ஏதாவது கேட்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர்களிடத்தில் இருப்பு இருக்கின்றதா என்பதை அடுத்து விருந்து என்று சொன்னார்.
அடுத்து ஒக்கல் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். திருமணம் செய்து கொள்வதற்கு ஒரு தகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உறவினர்கள், உற்றார் உறவினர்கள் இருக்கின்றாங்களே, மாமா, அத்தை, சித்தப்பா, பெரியப்பா இவங்கலாம் வீட்டுக்கு வந்தா, அவர்களை கவனிக்கக்கூடிய அளவிற்கு வசதி உடையவர்களாக இருக்கின்றார்களா? அப்படின்னு சொல்லி, அதுவும் இருக்கணும். ஒக்கல் அப்படின்னு சொல்றார். அடுத்து தான் அப்படின்னு சொன்னா, அந்த கணவன் இருக்காங்களே, மனைவி இருக்காங்களே, அவருடைய சொந்த பணத்தில அவர்களுக்கு தேவையானதை வாங்கிக் கொள்வார்களா? இப்போ ஒரு கணவனாகப்பட்டவன் மனைவிக்கு ஒண்ணு தேவைன்னா, "எப்பா அவளுக்கு வேணுமா?" அப்படின்னு சொல்லி அப்பாகிட்ட காசு வாங்கி செலவு பண்றது இல்லாம, அவனே செலவு பண்றதாக இருக்க வேண்டும், ஒன்று. அதேபோல பெண்ணும் அப்படித்தான். இன்னும் அவங்க அப்பா, அம்மாவ நம்பி இல்லாம, தன்னுடைய கணவனுடைய செலவுலயும், அல்லது அவளுடைய கையிருப்பிலயும் இருந்து செலவு பண்றது போல தான்னு சொன்னார். அதற்கு மேல இன்னும் இந்த தானுங்கிறதுக்குள்ளே நம்ம பார்த்தோம்னா, நம்முடைய தம்பி, தங்கைகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் ஏதாவது குடுக்கறதுக்கு நமக்கு வசதி இருக்கின்றதா? என்று இந்த கடமைகள் ஒரு பக்கம் சொல்லப்போக, அது தகுதியாக சொல்லப்போக, ஒரு குடும்பத்தை நடத்துகின்ற தலைமை பண்பு இருக்கின்றதா? அப்படின்னும் தகுதியா சொல்றாங்க. அதனால தான் வீட்டுக்காரன் அப்படின்னு கணவனுக்கு பேர். அப்புறம் கணவன்னு கூட ஒரு சொல் இருக்கு. வீட்டுக்காரன் என்று சொன்னால், அந்த வீட்டில முன்னின்று இறை வழிபாட்டை நடத்தி, தானும் தன் மனைவியும் அடுத்து அவனுக்கு வரக்கூடிய குழந்தைகளையும் வீட்டு நெறிக்கு அழைத்து செல்கின்றவனா இருக்கிறதுனால தான் வீட்டுக்காரன், வீட்டுக்காரின்னு சொல்றோம். கணவன் மனைவிக்கு துணையாக இருக்க வீட்டு நெறிக்கு துணையாக இருக்க வேண்டும். மனைவி கணவனுக்கு வீட்டு நெறிக்கு துணையாக இருக்க வேண்டும். அதனால தான் வீட்டுக்காரன், வீட்டுக்காரிங்கிறாங்க. அதற்கு மேல கண்ணவன், கணவன்னு ரொம்ப அருமையான சொல் தமிழ்ல சொல்லியிருக்காங்க. அவளுக்கு கண்ணாக இருக்க வேண்டும். யாருக்கு கண்ணாக இருக்க வேண்டும்? மனைவிக்கு கண்ணாக இருந்து அவளை காக்க வேண்டும். அவளை வழிநடத்த வேண்டும். இப்ப நமக்கு கண்ணு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எவ்வளவு முதன்மையா இருக்கு. அதுபோல அவளுக்கு கண்ணாகவும் கண்ணொளியாகவும் இருந்து அவளை வழிநடத்தக்கூடியதற்கு அவனுக்கு என்ன வேணும்? படிப்பு வேணும், அறிவு வேண்டும், தலைமை பண்பு வேண்டும், வீரம் வேண்டும், அன்பு வேண்டும். இதெல்லாம் இருக்கணும் இல்லைங்களா? இந்த பண்புகள் எல்லாம் திருமணத்திற்குரிய ஒரு தகுதியாக சொல்கிறார்கள். அதற்கு மேல இந்த மனைவி இருக்கிறாளே, அவ இன்னும் குழந்தையா இருக்கக்கூடாதாம். உடம்பு பெருசாயிருச்சு, ஆளு வேலைக்கு போயிட்டா, படிச்சுட்டா, பட்டம் வாங்கிட்டா, வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தான்னு இல்லாம, இல்லத்தை ஆளக்கூடியவளாக இருக்கணுமா. ஒரு வீட்டை வழி நடத்தக்கூடியாக ஆள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இல்லத்தை ஆளக்கூடியவள். அப்படின்னா அப்பா அம்மா துணை இல்லாம, தன் கணவனோடு சேர்ந்து, கணவனுக்கு நல்லுரைகள் சொல்லி, அதனால தான் வாழ்க்கை துணை நலம்னு சொல்றார். நல் அமைச்சுன்னு திருவள்ளுவர் சொல்றார். கணவன் ஒரு அரசன் என்றால், மனைவி அமைச்சர் போல, மந்திரின்றாங்க இல்லைங்களா? அதுபோல கணவனுக்கு பெரும் துணையாக இருந்து, பக்க துணையாக இருந்து, துணையாக இருந்து, இந்த இல்லத்தை ஆளுவதற்கு, அதுதான் இல்லத்த அரசின்றாங்க. ஆளுவதற்குரிய தகுதி வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அப்போ இதெல்லாம் நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க ஒரு 18 வயதில, 20 வயதில படித்து கொண்டிருக்கின்ற காலத்திலே திருமணம் பண்ணிக்கொள்ள முயற்சி பண்ணுறதும், அது இல்லை கொஞ்சம் படிப்பு இதெல்லாம் பார்க்கலான்னா வீட்டை விட்டு ஓடி போயிடுறதும் இல்லைங்களா? அப்புறம் அப்பா அம்மாவை எதிர்த்து கொண்டு புரியாத காலத்தில் போய் குழந்தை பெற்றுக்கொள்வதும், அப்பா அம்மாவை எதிர்த்து கொண்டு தனியாக வாழ்வதும், குடும்பத்தையும் நடத்த தெரியல, கணவனையும் பார்த்துக்க தெரியல, மனைவியும் பார்த்துக்க தெரியல, கையில் காசு இல்லை, இது மாதிரி பல சிக்கல்களுக்கு உள்ளாகி இருக்காங்க இல்லைங்களா? அப்போ திருமணத்திற்கு தகுதி பெறுவது என்று ஒன்று இருக்கின்றது. அதற்கு நாம் தயாராகி விட்டோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி சிந்தித்து பார்த்தார்களானால், இன்றைக்கு இந்த சினிமா படத்தெல்லாம் பார்த்துட்டு பள்ளி பருவத்திலேயே போய் தாலி கட்டி கொள்வது, அடுத்து வீட்டை விட்டு ஓடி போவது, அப்பா அம்மா பேச்சை எதிர்ப்பது, அதனால் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கு இல்லைங்களா? பட்டறிவு உள்ளவர்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ படிக்கின்ற காலத்தில் இன்னும் கல்வி கற்கின்ற காலம்தான் நமக்கு. நாம் இன்னும் ஒரு குடும்பத்தை வழி நடத்துவதற்கு, தலைமை பொறுப்பை ஏற்று இந்த 5 பிரிவினரை காப்பாற்றுவதற்கு இன்னும் தகுதி பெறலையே. அவனே படித்து கொண்டிருக்கானே, அவனே காப்பாற்றி கொள்வதற்கு அவனுக்கு போதுமான திறமைகள், ஆளுமைகள் எல்லாம் இல்லாத நிலையில் எப்படி ஒரு பையனை ஒரு பெண்ணை விரும்புறது, போகிறது விரும்பலாம். அது திருமண காலம் என்று ஒன்று இருக்கின்ற, அது வரைக்கும் காத்திருக்க வேண்டும் இல்லையா? சிந்தித்து பார்ப்போம், செயல்படுவோம்.
அதனால் திருமண தகுதி என்பது ஏற்றுக்கொண்டு தான் நாம் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை கருத்தில் கொள்வோம்.